இந்த பொண்ணு போர்டுல எழுதிட்டு இருக்கிற டீச்சர் மேல ஒரு சாக் பீஸை தூக்கி அடிக்கிறா. ஆனா அவங்களுக்கு யார் அடிச்சானே தெரியல. பின்னாடி திரும்பி பார்த்தாலும் எல்லாருமே எழுதுற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா மறுபடி அந்த சாக் பீஸை தூக்கி அவங்க தலையில அடிக்கிறப்ப அவங்க கோவத்தோட உச்சிக்கே போயிடுறாங்க. அதனால போர்ட்ல எழுதுற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டு கரெக்டா பின்னாடி திரும்பி பாத்துறாங்க. அந்த சாக் பீஸை தூக்கி போட்டு அந்த பொண்ணு மாட்டிக்கிறா. அதனால அந்த பொண்ணை முன்னாடி வர சொல்லி எல்லாரும் முன்னாடியுமே நிக்க வச்சு ஒரு சாப்பிக்ஸ் டப்பாவே எடுத்துட்டு வந்து ஒவ்வொரு சாப்பிக்ஸா அந்த பொண்ணு மேல அடிக்கிறாங்க. ஆனா ஒரு சாப்பிக்ஸ் கூட அந்த பொண்ணு மேல படமாட்டேது. அதுக்கப்புறம் தான் தெரியுது யாரு கண்ணுக்குமே தெரியாத ஒரு பேய் தான் இந்த சாப்பிக்ஸ் எல்லாம் தடுக்குதுன்னு. இந்த பேய் யாரு கண்ணுக்கும் தெரியலனாலும் இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிறா. அந்த பொண்ணு மேல போடுற ஒரு சாப்பிக்ஸ் கூட அந்த பொண்ணு மேல படல. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படின்னா இருக்கும் போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரு பிரின்சிபல் ரொம்ப சத்தமா இருக்கேன்னு இந்த கிளாஸ்க்குள்ள வந்து பாக்குறாரு. என்ன இந்த டீச்சர் கிளாஸ் எடுக்காம சாக் பீஸ் தூக்கி போட்டு விளையாடிட்டு இருக்காங்கன்னு இந்த டீச்சருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துடுறாரு.